என்ன மேடம், என்ன பண்றீங்க? சும்மா இன்ஸ்டாகிராம் பாத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போட்டுருக்கீங்களா? சரி, இப்ப என்ன நடக்கு? என்ன என்ன நடந்துட்டு? நாளைக்கு என்ன இது? என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்னா? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்னா என்ன நாள்? அரசுகளே திருப்பி மாத்தி போட போறிய நாள். திருப்பி மாத்தி போடுறோம்னா தோசை திருப்பி மாத்தி போட போறீங்க. மாத்தி போடும்ல. சரி சரி, யார் போட்டு போடுவ? நான் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவேன். அண்ணனுக்குன்னா என்ன? எங்க இருந்து விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுவேன். என்ன மெண்டலா பிடிச்சிருக்கே? ஆஹ் சீமானுக்கு ஓட்டு போடு. சீமான அண்ணனுக்கு நான் 5 வருஷமும் ஓட்டு போட்டேன். சரி, சரியா? இந்த வருஷமும் வந்து எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறோம்னா மாற்றத்தை கொண்டு வர போறோம். மாற்றத்தை கிழிக்க போறீங்க. மாற்றத்தை என்ன உங்க அண்ணன் என்ன அறிவிச்சாரு? என்ன அறிவிச்சாரு? என்ன அறிவிச்சாரு சொல்லு. என்ன அறிவிச்சாரு? இவங்க ஸ்டாலின் ஐயா வந்து 2000 ரூபாய் கொடுக்கிட்டு இருக்காரு. சரி, உங்க அண்ணன் 2500 ரூபாய் கொடுக்கிட்டு இருக்காங்க. சரி. மறுபடியும் என்ன? கொடுத்தா வாங்கிக்கோங்க, இதுக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க. மாற்றம் வந்து தேவையில்லையா? எங்க அண்ணன் எங்களுக்கு தங்கச்சிமாருக்கு கொடுக்காரு, உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல. எங்க தங்கச்சிமாருக்கு கொடுக்காரு. சரி, எங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல ஏறினா அதுல நீங்க ஒரு நயா பைசா கூட வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கப்பா. நான் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்க? வாங்க மாட்டோம். அப்ப அதை கேட்க கூடாது. கேட்டுக்கோங்க. மாசம் 2500 மட்டும் இல்ல, எங்க அண்ணன் விஜய் என்ன ஜெயிச்சு வந்தா மாசம் 2500 ரூபாய் எங்க மகளிருக்காக கொடுக்காரு. அதை வந்து இவர் ஒரு பைசா கூட வாங்க மாட்டாராம். இது பொய் 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 பொய். நான் மட்டும் கிடையாது. நாங்க இங்க நாம் தமிழர்ல இருக்கிற எல்லாருமே யாருமே வாங்க மாட்டோம். வாங்க மாட்டீங்களா? காசு வாங்க மாட்டோம். சரி, வாங்காதீங்க. நீங்க தான் காசு கொடுப்பீங்க. சரி, சரியா? நாங்க காசு வாங்கவே மாட்டோம், காசு கொடுக்கவே மாட்டோம். சரி, ரைட்டு. நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்போம். வாழ்க்கை. ஆமா, எங்க அண்ணன் வாழ்க்கையை கொடுக்கறது தான் வந்திருக்காரு. ஓடி ஓடியா சம்பாதிக்கிறத விட்டு இதுல வந்து இறங்குறாரு அப்படின்னா சும்மாவா இறங்குறாரு? ஓடி கோடியா சம்பாதிக்க விட்டுட்டு அவர் இறங்குறாருன்னா யோசிங்க. என்ன யோசிக்கணும்? மைண்ட்ல நீங்க அதான் யோசிக்க மாட்டீங்க. எப்படி உங்க அண்ணன் போய் மோடி கிட்ட போய் கூடுக்கு முடு போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிற மாதிரி எங்க அண்ணன் நிக்க மாட்டாரு, இதெல்லாம் எடுத்து நிப்பாரு. யாரு? எங்க உங்க அண்ணன் தான் போடி போட்டு நிக்காரு. ஆமா, நானும் தான் போன வருஷத்துல இருந்து சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுட்டேன். ஆனா மாற்றம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அவர் ஆட்சிக்கு வரப்போறதும் கிடையாது. டெபாசிட்டே இல்லாம இழக்க போறாரு. யாரு ஆட்சிக்கு வர மாட்டா? சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வர மாட்டாரு. இப்ப இதுதான் பெரிய நீங்க விளங்காத வேலை பாக்குறது. இதுதான் தெரியுமா? வரமாட்டாரு வரமாட்டாரு ஓட்டு போட வேண்டியது நம்ம. வரமாட்டாரு எப்படி வருவாரு? எங்கள் ஓட்டு விஜய் அண்ணனுக்கு. மெண்டல் ஓட்டு போட்டாதானே வாராங்களா வரலையாங்கிறதே தெரியும். சரி, நீங்க தான் வருஷம் வருஷம் போட்டு இந்த மாசம் விஜயன் வந்தது எதுக்கு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எதுக்கு வந்தாரு? நல்லது செய்ய, மக்கள் நல்லது. இந்த தடவை விஜயன் வந்தது, அதாவது நீங்க சொல்றீங்க நான் மக்களுக்கு நல்லா செஞ்சது கிடையவே கிடையாது. வந்த அண்ணன் என்ன செஞ்சிருக்கணும்? இலவசமா நான் இது கொடுக்க அது கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கணும். எல்லாமே எந்த இலவசமே வேண்டாம், நாடு வந்து நல்லா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு சேஃப் வேணும், நல்லா படிக்கிறதுக்கு வசதி வேணும், ஆஸ்பத்திரி வசதி வேணும், இதைத்தான் அவங்க பேசிருக்கோம். எங்க அண்ணன் தான் அறிவிச்சிருக்காரு. போய் நியூஸ் அப்படி பாதியா? நீங்க ஒண்ணுமே அறிவிக்கல. சரியா? நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்டாலினையே 2500 சொல்லி இருக்காரு. இவரு ஸ்டாலினையே 2 ரூபா சொல்லி இருக்காரு. இவர் 2500 நான் தருவேன் இருக்காரு. சரி, ஆமா. கேஸ் சிலிண்டர் 6 கொடுப்பாராம். ஆமா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்காங்க. ஒரு சிலிண்டருக்கே வழி இல்லாம தெருவில் பிச்சை எடுத்துட்டாரு. 6 சிலிண்டர் உங்களுக்கு தாங்களோ? 6 சிலிண்டர் அவரு கொடுப்பாரு. அதாவது கவர்மெண்ட் ஒதுக்குற பணத்தை வந்து மற்ற விஷயங்களுக்கு, அதாவது சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தாம எங்க அண்ணன் மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து அவர் கொடுக்கற பைசா வந்து அப்படியே வந்து மக்கள் நலத்திட்டத்துக்கு வந்து அவர் கொடுக்கறதுனால கடனும் ஏறாது. அவர் சொல்ற செய்கையும் எல்லாத்தையும் செய்ய முடியும். பைத்தியக்காரன்னு சொல்றேன். கொஞ்சம் நல்லா கேட்டு பாரு. விஜய் எல்லாம் வரமாட்டாங்க. விஜய் எல்லாம் வரமாட்டாங்க. வருவாங்க, ஜெயிப்பாங்க. ஏன்னு கேளு. சத்யராஜ் சார் கூட போட்டிருந்தாரு. இவரு இல்ல. சரி, சிவி சார் கூட தான் போட்டிருந்தாரு. ஏன் 2 பேரும் ஐயாவும் மகனும் தானே, அவரு தான் போட்டிருந்தாரு. இருத்த பேசுறதுக்கு ஏதாவது எறும்பு மட்டும் பேசுவாங்க. சரி, தெரியாமதான் ஒண்ணு கேக்கேன். சும்மா தெரிஞ்சே கேக்குறேன். இல்ல, தெரிஞ்சே கேக்குறேன். தில்லாவே கேக்குறேன், திமிராவே கேக்குறேன். எங்க அண்ணன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து 2026 தான் எனக்கு வந்து போட்டி காலத்திலயே நான் வருவேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போனாரு. அதே மாதிரி வரல. 2026 எலெக்ஷனுக்கு அவர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் பேரு என்ன? சீமானா? சீமான் அண்ணன் அவர் சொன்னாரு, ஏன் தம்பினாரு. தம்பி வந்து அந்த கட்சியில வந்து உட்காருவாருன்னு நினைச்சாரு. ஆனா அந்த தம்பி அந்த கட்சியில உட்கார்லன்னு இப்போ இப்படி திரும்பி போய்
ஒரே திமுக செய்யற திமுகவை திட்டமிடுக்காரு, அதிமுகவை திட்டமிடுக்காரு, மோடி பாஜகவை திட்டமிடுக்கிறாரு. அப்படியே டைரக்டா இப்படியே சுத்தி நீங்க வந்து சூட் பண்றதுக்கு விஜய் கிட்ட நிக்காரு. என்ன கதை? அதாவது என்னன்னா அதான் உங்களுக்கு புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாங்க புரியல. திட்டி திட்டி வாய் வலிச்சிட்டீங்க. எனக்கு அதுக்கு அறிவு வர மாட்டேங்குது. எவ்வளவோ திட்டி பார்த்தாங்க. சரி சரியா, கல்ல எடுத்து எரிஞ்சு பார்த்தாச்சு. அது பழையபடியா அந்த ஒரே இல்லாம நிக்குதுவே. சரி சரியா, அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து தெண்டத்துக்கு இப்ப இவங்க வந்ததுதான் பிரச்சனையே. தெண்டத்துக்கு இவங்க வரல. அதாவது இவங்க இப்ப வந்ததுனால நம்மளுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் அதான் இப்ப மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிக்கிறா, திருநெறி கொடுங்க திருநெறி கொடுங்க, மக்களே உங்களை நம்பி நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கையேந்தி நிக்கிறாரா? ஒரு இடத்துல இல்ல, ஒரு கட்சியை நடத்துறதுக்கே வந்து மக்கள் கிட்ட கையேந்துறாரு. மக்கள் நாங்களே யாராவது ஏதாவது தருவாங்களான்னு வாய புலந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கே ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க எங்க இருந்து இது முடிஞ்சு கொண்டு எடுத்துக்கொண்டு கொடுக்க. ஆனா இப்போ நீனே இப்படி பண்ணாத சொல்லுறேன். கொஞ்சமாவது அறிவோட யோசிக்கலாம். ஏன்டா அறிவு இருக்கிறதா? எங்க கிட்ட அறிவு இருக்க போய் தான் நாங்க யோசிக்கோம். உங்ககிட்ட அறிவு இல்லாததுனாலதான் எங்களை வந்து நீங்க தற்கூறி தற்கூறி தற்கூறிங்க. சீமானா ஆட்சியில இருந்தப்ப நல்லா இருக்கும். விஜய் வந்து இப்போ உள்ள விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உள்ள விட்டு கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்மால் பண்ணலங்க. எங்க நாம் தமிழர் கட்சியும் வந்து பாஜக கூடதாங்க இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? யாரு கோல்மால் பண்ணிட்டு இருக்கா? சார் என்ன சார், இங்க வா இங்க வா இங்க வா. என்ன பிரச்சனை? நாங்க என்ன சொன்னப்பட்டு சரி, நீ எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவியா? அவருக்கு போடு, அவர் அண்ணனுக்கு ஓட்டு போடுவியா? நான் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சூரியனுக்கு போட போறியா? ஆமா. என்னது உதயசூரியனுக்கு போட போறியா? ஆல்ரெடி சுட்டு எரிக்கிறது காணாதுன்னு இன்னும் வேற கொல்லி கட்டை எடுத்து குத்திரலான்னு பாக்கியா? என்ன சண்டைகள் நடந்துட்டு இருக்கு? போட்டி ரெண்டே வருது. நாங்க ஒன்னு சீமான், இன்னொன்னு விஜய். ஆமா, போட்டி ரெண்டு வருது. உதயசூரியன் கொண்டு வரவங்களை பிடிச்சு அடிக்கிறதுக்கு முடியல. மொட்டலையை பல நாள் ஆயிட்டு. சரி, சூரியன் சுடுறது போதாதான், ஏற்கனவே வைக்க வைக்கணும் ஐடியா. மறுபடியும் சூரியனுக்கு போடுவேன். என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? பஸ் விட்டுருக்காரு, பெண்களுக்கு வாளியில் வன்கொடுமை கொடுத்துருப்பாரு. பெண்களுக்கு பஸ் விட்டுருக்காரு. நீ போனா துட்டு கொடுத்தானே போனோம். ஆமா, எங்க விட்டுருக்காரு? பெண்கள் பாதுகாப்பு தானே தேவை. பெஸ்ட் பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் என்ன செஞ்சாரு? நல்லா ஒவ்வொரு அவர் ஆட்சிக்குள்ள இருக்கிறவங்களே ரேப் அடிச்சு கற்பழிச்சு கொண்டு போட்டு எரிச்சு போட்டுட்டு போயிருந்தாங்க. அதை கேட்கறதுக்கே அவருக்கு துப்பு இல்ல. உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா? இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நான் வயசு பையன், பைக்ல தனியா போக முடியல பொம்பளை பிள்ளைங்க. நானே சொல்றேனே, என்னோட அனுபவத்தையும் சொல்றேன். தூத்துக்குடியில போகும்போது அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வந்து 10-12 வயசுக்கு இளைய பையங்க. சொல்ல போனா 13-14 வயசு தான் இருக்கும். நம்ம மதன் வயசு தான் இருக்கும். போற வழியில பாட்டு படிக்குதுங்க, ஆட்டம் போடுதுங்க. இங்க வந்துட்டு ஏ மயிலு எங்க போற இப்படிலாம் கேக்குதுங்க. மாற்றத்துக்கு என்ன பண்ணலாம்? மாற்றத்துக்கு விஜயனுக்கு ஓட்டு போடு. கஞ்சா கொடுத்துருக்காங்க, பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? பெண்களுக்கு நல்ல கனவா கொடுத்துருக்காங்க, மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, கூட்டிட்டு போய் நல்லா கொலை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க? பயணி இருக்கிறவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன பண்ணாங்க? 200 தருவாங்க. எதுவுமே பேச முடியலையே. ஒண்ணு இல்ல, நான் சொன்னேன் ஒரு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நாள் போன் அடிச்சாங்க. சரி, போன் அடிச்சு ஒரு 6 பேர் வேணுமே அப்படின்னாங்க. நீங்க டான்ஸ் மாஸ்டர் ஒரு 6 பேர் பார்க்க முடியுமா? அப்ப என்ன 6 பேரு புரியல எனக்கு. எங்கேயும் கச்சேரி இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, இல்ல கச்சேரி இல்ல, நம்ம ஸ்டாலின் ஐயா வர்றாரு, வந்தா 600 நாங்க சம்பளம் கொடுத்து கூட்டு விடுவோம் அந்த ஆட்களை. இந்த பிழப்பு எதுக்குன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு கூட்டத்துல அவர் வந்தாருன்னா அவர் பின்னாடி வரணும். சரி, அதெல்லாம் உனக்கு தெரியாது இல்ல. இப்ப சொல்லு, யார் போட்டு போடுங்க? பார்த்தா தமிழக வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம். இப்ப மட்டும்
நான் எப்பவுமே நம்ம சீமானன் தான். சீமான் கூட போறாரு. சீமானுங்க. சரி ஏன் இப்படி கட்சி விட்டு சரி, கட்சி மாறிட்டே சீமானுக்கு இருக்கீங்க? சீமான் அண்ணா கூட போய் சேர போறாரா? அவரு கூட சேர்ந்து இவரும் போய் எனக்கு திருநதி கொடுங்கோ, எனக்கு திருநதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு. அப்படியா? ஆ. நானும் வீடியோல பார்த்திருக்கேன். ம். சீமானன் வந்து இப்போ வந்து விஜயண்ணா வந்த பிறகு விஜயண்ணா தான் கழுவி கொட்டிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற வார்த்தையை பேசவே இல்லை. நானும் அதை எனக்கு பார்த்திருக்கேன். அதுதான் புரியல. இந்த தடவை விஜயனை வந்தது சீமானன் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான். 5 வருஷமா நானும் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆ? சரி, ஏன் நான் வந்து இலவசமா பண்றேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? அவங்க இலவசம் பண்றாங்க. இவங்க 2000 சொன்னா நான் 2000 கொடுக்கேன். இதான் அரசியலா? அவங்க வந்து மக்களுக்கு தான் அவங்க நீங்க பணத்துல நீங்க வந்து 10 கோடி இதை விட்டுட்டு விஜயனை வாங்க நீங்க நினைக்கிய அவங்க நீ சொல்றதே 55 கோடி அடிச்சுட்டு போயிருவாங்க. மக்கள் 55 கோடி அடிச்சிட்டு போக மாட்டாங்க. கழிக்க மாட்டாங்க. அவங்க சொத்து பத்தெல்லாம் வித்து அவங்க நாட்டுக்கு தான் சரியா? அவங்க சொத்து பத்த புள்ள விட்டுட்டு விஜயனை போய் கடைசி ஒரு இப்படி ஒரு முக்கால போட்டு தெருல இருந்து பிச்சை எடுப்பாங்க. எதுக்கு? சரி. ரெண்டுலுமே சரிப்பா. பைத்தியமா சரி, விடுங்க. இருக்காங்க. இங்க பாருங்க. சரி விடுங்க, போதும். சரியா? இப்ப சண்டை போட்டு புருஷன் முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டு உருண்டு உருண்டுறாங்க, நடக்க முடியாது. அப்படியே. சரியா? அதனால சண்டை போட்டுதான் ஆக வேண்டியது. சண்டை போட்டு ஆக வேண்டியல. இன்னைக்கு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். இந்த ஒரு நாள்ல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க டிவி கேக் தான் ஓட்டு போடுவோம், விசேஷ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். சரியா? நீங்க உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுதோம். மக்களும் யார தேர்ந்தெடுக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து சிந்தித்து செயல்படுங்க. எங்களை மாதிரி சண்டை போட்டு சாகாதீங்க. பேசுனதுல எனக்கு வந்து புரிஞ்சது என்னன்னா வெற்றி கழக தமிழ் கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். ஐயோ, எங்க அண்ணன் ஊரு, எங்க அண்ணன் ஊரு, எங்க அண்ணன் ஊரு. தூக்கி எரிஞ்சிடலாம் பார்த்துட்டு தூக்கி எறியுமா? ஆல்ரெடி தூக்கி எறிஞ்சிடும் சொன்னவரை தூக்கி கொண்டு சமாதியில கொண்டு கட்டிட்டீங்க. இப்போ அவரும் நடிக்கிறத விட்டுட்டு மக்களுக்காக சேவை செஞ்ச வந்தது இவரையும் தூக்கி கொண்டு சாத்திராதீங்க. மன்னிக்கவும் என்னை கணவரை. நான் இருக்கும் போது என்னை யாரும் மதிச்சீங்களா? யாருமே மதிக்கல. என்னை பெரிய குடியாரன்னு சொன்னீங்க, அங்க மணங்க இங்க மணங்கன்னு சொல்லி மண்ணுக்குள்ள வச்சு பதைச்சிட்டீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க? விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரு, இங்க நல்லது பண்ணியிருப்பாரு, அங்க நல்லது பண்ணியிருப்பாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இதே மாதிரி இன்னும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போறீங்களா? யாரு வருவா? யாருமே வர மாட்டாங்க. தூக்கி அடிச்சிருவோம் தெரியுமில்ல. தூக்கி அவர் தூக்கிய கொண்டு இப்போ உங்க வைஃப் எங்க போயிருக்காங்க தெரியுமா? எங்க போனாங்க? சூரியனுக்கு வந்தாச்சு தெரியுமில்ல? நான் என்னைய மண்ணுக்குள்ள வச்சு முக்கலுக்கு பிறந்தானே வந்தா அதுக்கு முன்னாடி அவளால வர முடிஞ்சுச்சா? வர விட்டு நானு இப்படியே என்கிட்ட சண்டை போட்டு அடிச்சீங்க. என்ன இப்பதானே வெளியே போயிட்டு வந்தா அதுக்குள்ள என்ன சண்டை போட்டு நாய் கிடைக்கியா? என்ன சண்டை போட்டு கிரிக்காவனா? எல்லாத்தையும் சண்டை இது பண்ணது நீதான். என்ன மாப்பிள்ள சொல்ற? இதான் வேஸ்ட் பண்ணினா. ஆமா, சில மணிக்கு நாங்க ரெண்டு சண்டை போட்டு இருக்கும்போது சூரியனைக்குள்ள எடுத்தா அது எனக்கு பிடிக்கும், அதனால நான் பேசினேன். சரி இப்ப மாறிட்டியா? இப்ப மாறுறதுன்னா நான் நீங்க பேசுன வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெற்றிகர தமிழ்காரன் தான். வெற்றிகரமா சரி அப்ப விஜயநகரத்தை தான். சரிப்பா சரியா? நீங்க அதெல்லாம் போட்டு நிம்மதியா இருங்க. அதான் நான் இப்ப சொல்ல வரேன். உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சரியா? மாற்றம் 2 பேரும் கொண்டுட்டு வருவாங்க. அதனால நீங்க உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நான் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுதேன். சரியா? என்னதான் இருந்தாலும் நீங்க போய் ஆட்டோல போய் வேற சுத்தி உழைச்சிட்டு வந்தாதான் நம்ம வீட்டுல அடுப்பறியும், நம்ம லோன் கட்ட முடியும். சரியா? அதனால நம்மளுக்குள்ள சண்டை போட்டு நம்ம தீர்க்க வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சது, அதாவது ஓட்டு போடுறது வந்து அவரவர் விருப்பம். இதை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நான் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுறேன். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவா இருக்கும்? இப்போ வந்து டிவிக்கு ஓட்டு போடுவோம். என் பக்கம் ஒரு சைடு சேர்ந்துட்டு இருந்தோம். சரி, ரைட், ஓகே. மக்களே, மாற்றம் உண்டு. எல்லாமே வந்து நீங்க கொண்டு வர்ற மாற்றம் வந்து நம்ம சீமானுக்கு போட்டாலும் சரி, நம்ம விஜயனுக்கு போட்டாலும் ரெண்டுமே நம்ம அண்ணன் தான். ஆமா, அவங்க 2 பேரும் புதுசா இப்ப ஆட்சிக்கு வராங்க. சரியா? அப்படிங்கும் போது இவங்க 2 பேரும் ஆட்சியில நம்ம வாழ்ந்து பார்க்கல. நம்ம பழையபடிக்கு உதயசூரியன்லயும் வாழ்ந்து பார்த்தாச்சு, ரெட்டலையிலயும் வாழ்ந்து பார்த்தாச்சு, பாஜகலையும் வாழ்ந்து பார்த்தாச்சு. எந்த மாற்றமும் நம்மளுக்கு கிடைக்கல. விலைவாசி ஏறுனது எல்லாமே வந்து இன்னும் குறையவே இல்லை. மக்கள் வந்து அன்னாட உழைக்கிறது வந்து அன்னாட சேரணும் அப்படின்னா விலைவாசியை கம்மி பண்ணணும், நகை ரேட்டை கம்மி பண்ணணும், கேஸ் விலையை கம்மி பண்ணணும், அத்தியாவசிய தேவைகளை கம்மி பண்ணணும். பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே வந்து விலை கூட்டி தான் வச்சிருக்காங்க.
எல்லாத்தையுமே கம்மி பண்ணினாலே நாங்க உழைக்கிற சம்பாதித்தாலே எங்களால வாழ முடியும். யாரோட கையையும் நாங்க எதிர்பார்க்காம. அதனால சிந்திச்சு செயல்படுங்க. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுங்க. ஒண்ணு டிவிக்கு எல்லாம் வந்து ஓட்டு வந்து 2 பேருக்காக தான் இருக்கணும். ஒண்ணு சீமான் அண்ணன், இன்னொன்னு விஜய் அண்ணன். 2 பேருக்காக தான் இருக்கணும். யாராவது இடையில இருக்கிற முட்டனையும் வரக்கூடாது, சூரியனும் வரக்கூடாது. செலக்ட் பண்ணி நீங்களே ஓட்டு போடுங்க. நீங்க யாருக்கு கிழிஞ்சு போயிட்டு இருங்க, நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நீங்க என் சைடா இல்ல இவர் சைடா? இல்ல இவர் மாறிட்டாரு, இவர் இந்த சைடு வந்துட்டாரு. போன தடவை சீமானுக்குன்னா அதனால வந்து நீங்க வந்து அதான் கட்சி விட்டு கட்சி மாறுறீங்கன்னு உங்க அறையை மட்டும் பாரு. சரி, அதனால நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நிச்சயமா யோசிங்க. ஒண்ணு சீமான் அண்ணா, இன்னொன்னு விஜய் அண்ணா. 2 பேர்ல யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடலாம். போட்டு யாரை நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்குனா வந்து நல்லா இருக்கும், நாடும் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்களே தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.